பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் நேயர்களே. தமிழகத்தை பொறுத்தளவு இன்னைக்கு சுற்றுலா தலங்கள் மிகவும் பெருகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா தலங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதிலும் இப்பொழுது குறிப்பாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று ஒரு மிகவும் பரபரப்பாக பக்தர்கள் அதிக அளவு செல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக இன்று திருவண்ணாமலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் எப்படி ஒரு பிரபலமாகி, அதுவும் சமீப காலமாகத்தான் திருச்செந்தூரிலே கூட்டங்கள் அலைமோதுகின்றன, அதே போன்று திருவண்ணாமலையிலும் இன்று கூட்டங்கள் பக்த கோடிகள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருந்தே நிறைய பக்தர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திரா மட்டும் என்னும் இல்லாமல் கர்நாடகா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சென்னை வரைக்கும் உள்ள மாவட்டத்தில் உள்ள பக்த கோடிகள் எல்லாம் திருவண்ணாமலையை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்து அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை எப்படியெல்லாம் அதை நடைமுறையில் இருந்து அதை கொஞ்சம் மாற்றி கொண்டு வர வேண்டும் என்ற நிலையிலேயே சில கருத்துக்களையும் சில செயல்பாடுகளையும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியானது இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றத்திலே ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு என்னவெல்லாம் பக்தர்கள் இந்து மக்கள் என்ன பாடுபட்டார்கள், எப்படியெல்லாம் அவர் நசுக்கப்பட்டார்கள், அதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அது மட்டுமில்லாமல் இந்து மேலே ஒரு விரோத சக்தியை புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 4000க்கு மேற்பட்ட கோயில்களிலே நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்திவிட்டோம் என்று மார்த்தட்டிக் கொள்கின்ற சேகர்பாபு அவர்கள் தமிழக அரசுடைய வரி பணத்தில் இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார்களா? இல்லை. இன்று பக்தர்கள் இந்துக்கள் அதை கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்து கோயிலுகளே கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தான் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார்களே தவிர தமிழக அரசிலிருந்து அவருடைய பணத்திலிருந்து இதுவரை எந்த கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. கோயில்களே இருக்கக்கூடிய சொத்துக்களை, கோயிலே இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் அந்த கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறதே தவிர தமிழக அரசால் அது நடத்தப்படவில்லை. அது நடத்துவது கோயிலுடைய நிர்வாகமே தவிர அறநிலையத்துறையோ அமைச்சர் சேகர்பாபு கிடையாது. சேகர்பாபு போய் கலந்து கொள்கிறார், அவ்வளோதான். அவருடைய வேலை அதான். சொத்துக்களை மீட்டு விட்டோம் என்கிறார்கள், எதேதோ சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்பும்படியாக இல்லை. அப்படி நடந்திருக்குமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். இந்துக்களை எப்படி நசுக்க வேண்டுமோ அதையெல்லாம் இன்று அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம திருவண்ணாமலையை பற்றி நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா, திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட பக்த கோடிகள் தினமும் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அந்த கிரிவலம் வர்ற அன்றைக்கி தான் அந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பார்ப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை. எந்த நாளும் தினசரி எடுத்துக்கொண்டால் கூட திருவண்ணாமலையிலே கூட்டங்கள் அலைமோதி கொண்டு இருக்கின்றன. திருவண்ணாமலையை பொறுத்தளவு என்னென்னா, மக்களுக்கு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே வறியர்களுக்கு உதவும்படியாக எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. சாலை வசதிகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன. கிரிவலம் செல்லக்கூடிய பாதையிலேயே நிழலாடுவதற்கு கூட இடங்கள் இல்லாமல் வெட்ட வெயிலிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு ஒதுங்குவதற்கு சரியான இடங்கள் இல்லை. சிறுநீர் கழிப்பதற்கு என்று கூட சரியான வசதிகள் செய்து தரப்படவில்லை. தண்ணீர் குடிப்பதற்கு சரியான வசதிகள் இல்லை. இப்படி பல குறைகளை அங்கே பார்க்க முடிகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருவண்ணாமலையுடைய பேருந்து நிறுத்தம், திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் அங்கே இருக்கக்கூடிய கட்டண கழிப்பிடம் ஒரு கழிப்பிடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 3 ரூபாய் அப்படின்னு பெயிண்டால் எழுதி போட்டிருப்பாங்க. ஒருவர் கட்டணம் கழிப்பதற்கு 3 ரூபாய் அப்படின்னு நகராட்சி எழுதி போட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த இடத்தை குத்தகைக்கு எடுத்து கொண்டிருக்கின்ற ஆட்கள், அங்கே ஒரு பெண் அமர்ந்து கொண்டு, அதாவது ஒரு சொர்ணக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொர்ணக்கான் அடிக்கடி சொல்லுவோம், சில படங்களில் பார்த்துருப்போம். ஒரு அடாவடி பேர்வழி மாதிரி இருப்பாங்க. ஆண்களுக்கு பயப்படாத ஒரு வில்லத்தனம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சொர்ணக்கா.
அதே தொனியில் அங்கே ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு, ஒரு பெண்ணுனா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும், அந்த அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு 10 ரூபாய் வசூலிக்கிறாங்க. நடுவில் டேபிளை போட்டுக்கிட்டு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா தான் நான் உள்ளே போக முடியும், இல்லைன்னா உங்களை அனுப்ப மாட்டாங்க. சிலர் ஆத்திர அவசரத்துக்கு உள்ளே போவாங்க, அவங்க வந்து காசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே இவங்க மறிச்சு, இங்கே வாயா 10 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போ, இல்லை போவாத அப்படிங்கிற துணியில் பேசுகிறாங்க. பெண்கள் கூட அப்படி போகும்போது, ஏமா அங்கே வாமா காசை கொடுத்துட்டு உள்ளே போமா அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. என்னங்க 3 ரூபா எழுதி போட்டிருக்கீங்களே 10 ரூபா கேட்குறாங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு போக முடிஞ்சால் போ, இல்லைன்னா போகாத அப்படின்னு வர்ற பயணிகளை மிரட்டும் துணியில் பேசுகிறாங்க. இதை யாராவது சில பயணிகள் எதிர்த்து கேட்டால், அந்த அம்மாவுடைய குரலுக்கு எதிராக இவங்க குரல் கொடுத்து பேசினால், அங்கே சைடில் ஒரு 4 பேர் உட்கார வச்சுருக்காங்க, அடியாட்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, சேரில் கரைவேட்டி கட்டி உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. திருவண்ணாமலையில் ஒரு சாதாரண கட்டண கழிப்பறை, மாநகராட்சி 3 ரூபாய்க்கு இருக்கிற இடத்துல 10 ரூபாய் அநியாயமாக வசூலிக்கிறார்கள். அங்கே வர்ற பயணிகள் வேறு வழி இல்லாமல் 10 ரூபாய் கொடுத்து கொண்டு தன்னுடைய அபாதையிலிருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். அங்கே நடக்கக்கூடியதை கண்கூடாக பார்த்தால் நமக்கு வேதனையாக இருக்கிறது. யாராவது அப்படி ஒரு 4 பேர் 5 பேர் ஆண்கள் சேர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தால், அங்கே இருக்க சைடிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற தடியர்கள் வெளியே என்ன வேணும் உனக்கு, அவங்கள அதட்டி மிரட்டி விரட்டி விட்டுறாங்க. கேட்குறாங்க, என்ன இதில் 3 ரூபா போட்டிருக்கு 10 ரூபா வாங்குறியாமண்ணா? ஆமாம், அவங்க எழுதி போட்டது பழசுங்க, இப்போ 10 ரூபா தான் அப்படின்னு இந்த அராஜகம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவே வேலுவுக்கு இது தெரியுமா? அங்கே இருந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? திருவண்ணாமலையை பக்தர்களுக்கு வருவதற்கு வசதி செய்து கொடுக்காத அமைச்சர், இங்கே நடக்கின்ற ஒரு சிறு கொள்ளை நமக்கு சிறு கொள்ளையாக தெரிகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சிறுநீர் கழிக்க போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரிடம் 10 ரூபாய் என்றால் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். இதிலே அமைச்சர் வேலுவுக்கும் ஏதோ பங்கு போகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒருவருக்கு 10 ரூபாய் என்றால் நகராட்சிக்கு 3 ரூபாய், 2 ரூபாய் சுத்தம் செய்வதற்கு என்று வைத்துக்கொண்டால் மீது 5 ரூபாய் அமைச்சருக்கு செல்கிறதா என்று பொதுமக்களே அங்கே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில் இங்கு மட்டுமல்ல, இதே மாதிரி பல இடங்களில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கட்டண கழிப்பிடத்துக்கு 10 ரூபாய் வசூலிக்கிறார்கள். வெளியூருக்கு செல்கிற ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்தில் செல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய பஸ்கள்லாம் குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்கே இதே தொந்தரவு தான். கட்டண கழிப்பிடத்தில் தான் நீ சிறுநீர் கழிக்க வேண்டும். அக்கம் பக்கத்திலே போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களெல்லாம் விரட்டி அடிக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு பயந்து போய் உள்ளே போனால் 10 ரூபாய் வாங்குகிறார்கள். இப்படி ஒரு அநியாய கொள்ளை, சிறுநீர் கழிப்பதற்கே அதிலிருந்து ஒரு கட்டணத்தை வசூலித்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிற ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இதேபோல் பல சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதல்வர் என்று ஃபோட்டோ ஷூட்டு எடுத்துக்கொண்டு பைக்கிலே உட்கார்ந்து போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாடு எங்கே போகிறது என்று தெரியவில்லை. சரி, முதல்வர் தான் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அமைச்சர் பெருமக்களுக்கு இது தெரியாதா? அவர்களாவது கண்டிக்க வேண்டாமா? திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அமைச்சர் ஏவே வேலு ஏன் தட்டி கேட்கவில்லை அப்படி என்று கேட்கிறார்கள். அதற்காக என்ன பதில் சொல்ல போகிறார்? அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஹோட்டலிலெல்லாம் 10 ரூபாய் வசூலிக்கிறார்களே. சரி, 10 ரூபாய் கொடுத்து போகிறார்களே, அங்கே உள்ளே போனால் கழிப்பறை சுத்தமாக இருக்கிறதா என அதுவும் கிடையாது. கால் வைக்கவே அசிங்கப்பட வேண்டியிருக்கு, கூச்சப்பட வேண்டியிருக்கு. நாட்டம் மூக்கை பிழைக்கிறது. நீ 10 ரூபா வாங்கிய உள்ளே கிளீன் பண்ணி சுத்தம் செய்து பினாயில் ஊற்றி ஒரு இதை சுத்தம் செய்யாத இடத்திற்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கு. அநியாயமாக பொதுமக்களுடைய வாயிலும் வயிற்றிலும் அடிக்கக்கூடிய நிர்வாகம்தான் இன்று மாநகராட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்முடைய தட்டி கேட்கிறோம். இது நம்முடைய பார்வைக்கு வந்ததனால் இந்த கருத்துக்களை நம்முடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நாம் இங்கு வெளியிடுகிறோம். இதுபோல் தமிழகத்திலே நிறைய சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.